Amen. Praise the Lord, dear people of God. இந்த காலை வேளையில கூட அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவரை ஆராதிப்பது எத்தனை மகிழ்ச்சியா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. Wherever you are, wherever you're seated, come on, just join with me in this worship. I always tell one thing: your worship can bring the miracle into your life. Your worship can bring the transformation into your life. Hallelujah. உங்கள் ஆராதனை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வர முடியும். உங்கள் ஆராதனை உங்களுடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை கொண்டு வர முடியும். Come on, just praise God. Wherever you are, wherever you are, hallelujah. The presence of the Almighty, the presence of the Almighty is filling you wherever you are. Hallelujah. Oh rabla shekele tarabradura mama sheke balaturama. நீங்கள் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய காற்றை உங்களுடைய வாழ்க்கையில வீச பண்ணுகிறார். ஒரு புதிய காற்றை உங்களுடைய வாழ்க்கையில வீச பண்ணுகிறார். Come on, just receive him. If you are attacked by some demonical attack over your life, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சத்ருவின் கிரியைகளால நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா, இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய விடுதலையின் கரம் இறங்கி வருகிறது. Come on, receive it in the mighty name of Jesus. I speak the deliverance. Oh labra shekebele tura brada la rama. Oh hallelujah. Come on, just praise him. Hallelujah. Oh நம்ம ஆராதிக்க அவருடைய விடுதலை இறங்கி வருகிறது. அவருடைய விடுதலை எத்தனை பேர் நம்புறீங்க? Oh hallelujah. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மன்னான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மன்னான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஓ பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம்.
எத்தனை பேர் இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த ஒரு பிரசனத்தோடு ஒரு விசுவாசத்தோடு அவருக்கு எல்லாமே லேசான காரியம்தான். என்றைக்கு நம்ம கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, உண்மையா சொல்றேன், உங்க சூழ்நிலைக்குள்ள எல்லா கடினங்களும் லேசாக மாற ஆரம்பிக்கும். சில பேர் கேட்கலாம், நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்க பண்ணித்தரோம், ஆனாலும் இந்த ஆனாலும் வர இடத்துல அவருடைய வல்லமை கிரியை செய்ய முடியாது. நீங்க எத்தனை பேர் இந்த காலையில கன்ஃபஸ் பண்றீங்க? அவர் எல்லாவற்றையும் லேசாக மாற்றி போடுவார். எதெல்லாம் கடினோன்ற உலகம் நமக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் பார்வையில் லேசாக மாறிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து எனக்கு பிடித்தமான ஒரு பாடல், இதை நல்லா கன்ஃபஸ் பண்ணி நம்ம பாட போகிறோம். இன்னும் நம்ம எவ்வளவு கன்ஃபஸ் பண்ணி பாடுறோம், ஆராதனை என்பது கன்ஃபெஷன் தான். நீங்க கன்ஃபஸ் பண்ணி அவரை உயர்த்த 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 நிச்சயமாய் அவர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரகாசம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரகாசம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. Come on. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரகாசம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரகாசம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, come on, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நான் நித்தம் நித்தம் நினைப்பேனே. நான் நித்தம் நித்தம் நினைப்பேனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாலே அவர் செஞ்ச நன்மைகளை குறித்து அவரை உயர்த்தி 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 பாடிக்கிட்டே இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நன்மையே நடக்கலனா கூட அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த தன்மை என்னைக்கு நமக்கு வரும்னா, அவரோடு நடக்கும் போது மாத்திரம், அவரோடு இருக்க உறவு பலப்பட 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 மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Today your worship should not be like, you need something from God. We just need God. That is worship. Amen. கர்த்தரிடத்திலிருந்து ஏதோ ஒன்று வர வேண்டும் என்பதற்காக நான் ஆராதிக்கவில்லை. அவர்தான் எனக்கு எல்லாம், அதனால தான் அவர் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் என் கூட சேர்ந்து அவரை இன்னும் உயர்த்த விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. How many of you believe that his presence is filling you wherever you are?
How many of you believe? I believe நம்ம பாடுகிற இந்த வேளையிலேயே அவர் பிரசன்னம் நிரப்பிக்கிட்டே இருக்குது. ஹalleluya. ஓ லாப்ரா ஷேகேலே டேரபே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு முத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு முத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. Come on. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசன வீற்றிருக்கும், come on, பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. Come on guys. Oh labra shake labro tola labra shake leterebe. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தெய்வீக வல்லமை இறங்குவதாக. அந்த தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். Come on, just receive it, just receive it, just receive it, just receive him. Hallelujah. Oh labra shake labra ora mama la terebe. Oh hallelujah, hallelujah. His presence is filling you, His presence is filling you right now, wherever you are. Wherever you are, come on, come on, come on. The presence of the Almighty is filling you. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Amen. Praise the Lord, dear people of God. இந்த காலை வேளையில கூட உடைய வார்த்தைக்கு போதும் சிறிய ஜெபத்தை செய்வோம். Father God, we praise you, we thank you this morning. இந்த காலை வேளையில கூட உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசப்பட்டு உடைய வார்த்தையின் வெளிப்பாடுகள்
எங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆவிக்குள்ள செயல்படட்டும். உங்க வார்த்தை எங்க வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பும் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவுக்குள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். How many of you are really excited about this morning? How many of you really waiting for the word of God excitingly? Amen. இந்த காலை வேளை எத்தனை பேர் உற்சாகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? I always tell something, whenever you're excited and waiting for the word of God, I'm telling you, the next minute there is a move of God in your life. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராய் கடந்து வருகிறது, அந்த வார்த்தையை நான் கவனிக்க வேண்டும் என்று நீங்க என்னைக்கு ரெடியா இருக்கிறீங்களோ, அடுத்த செகண்ட் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அசைவை கொண்டு வருகிறார். ஆமென். The enemy knows very well when the people of God listens to the word of God, these people will have the radical move of God. They will see the miracle of God. பிசாசுக்கு நல்லாவே தெரியும், எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து விடுமோ என்ற பயத்துல தான் பாருங்க அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மால செவி சாய்க்க முடியல. ஆனா இன்றைக்கு காலை வேளையில I believe in whatever the circumstance, whatever the situation that you might be seated, but this morning my Jesus is going to speak with you face to face, and God is going to remind you many revelations, the word, what he's going to speak in this morning. இந்த காலை வேளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட முகமுகமாய் வெளிப்பாடுகளுடன் வசனத்தின் ஆழங்களை உன்னோடு கூட இடைப்படும் பொழுது உன் வாழ்க்கையிலே மாறுதல்கள் உண்டாகும். ஆமென். Everyone is waiting for the change. Everyone wants a solution. Everyone wants, an answer. Everyone is eagerly waiting for the shift. But I'm telling you, only the word of God, when it comes into our life, when the word is connected with the Spirit, you will see the move of God in your life in Jesus mighty name. இந்த உலகமே ஒரு பதிலுக்காகவும் எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு சொல்யூஷனுக்காக ஓடிட்டு இருக்கு. ஆனா என்றைக்கு இந்த வார்த்தை நம் ஆவிக்குள்ள இணைகிறதோ, விசுவாசத்துக்குள்ள இணைகிறதோ, அன்றைக்கு கர்த்தருடைய அசைவை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வேளை எந்த சூழ்நிலை நீங்க இருக்கலாம், whatever it might be, ஆனா கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க கீழே. God will do the miracle for you. You might say, brother, the situation பார்த்தாலே அவ்வளவுதான் எண்ட் சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு, எனக்கு வேலை திருப்பி கண்டினியூ ஆகுமான்னு தெரியல, the world போகிற விதத்தை பார்த்தா எங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சர் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் அமர்ந்திருப்பீங்கன்னா, see, this confusion is for the world, not for the people of God. Whatever happens to the world, but the people of God will survive, the people of God will progress, the people of God will see the move, the people of God will see the help from heaven. இந்த உலகத்தானுக்கு என்ன நடந்தாலும் தேவ ஜனங்களுக்கு உதவி வரும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், கர்த்தருடைய கரம் இறங்கி அவருக்கு பலத்த காரியங்களை செய்யும். How many of you believe whatever happens, my Jesus will never leave me nor forsake me? என்ன நடந்தாலும் என் இயேசு ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். எத்தனை நம்புறீங்க? ஆமென். இந்த காலை வேளையில கூட அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன், the blood of Jesus. இயேசுவின் ரத்தம், the blood of Christ. கிறிஸ்துவின் ரத்தம். How many of you know the blood of Jesus carries such power? Oh hallelujah. La bratro kroba la shekerebele. How many of you believe the blood of Jesus brings such miracle in our life? Amen. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை எனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வர முடியும். When the problems increases in our life, when there is no way for the solution to operate, the enemy never loves us, to think that we are people who carries the blood covenant. பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் அதிகரிக்கும் பொழுது, உபத்திரவங்கள் பெருகும் பொழுது, நம்போ அவர் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கையில கீழே இருக்கிறோம் என்பதை அநேக நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம். But this morning ஆண்டவர் ரொம்ப தீர்க்க தரிசனமாக இதை பேச விரும்புகிறார். The blood of Christ, the blood of Jesus, it is going to be released over your life, and you shall see the power, the covenant of this blood in your life in Jesus mighty name. இயேசுவின் ரத்தத்தின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா.
So the first point, the blood of Jesus breaks the rebellious spirit that makes you to sin, that makes you to defend, that makes you to to do the things against God. ஒரு நாள் பக்தியா இருப்போம், 6 மாசம் பக்தியா இருப்போம், திடீர்னு 7ஆம் மாசம் பழைய வாழ்க்கைக்கு போலாம். அது காரணம் என்ன? அந்த rebellious spirit, அந்த தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த ஆவி. பாருங்க, நம்ம வாழ்க்கையை பிடிச்சிட்டு இருக்கான இன்னைக்கு நீங்க கன்ஃபஸ் பண்ணணும், ஆண்டவரே உங்க ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நீங்க அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, I am washed by the blood of Jesus, so this rebellious spirit has no authority to take over my life. Amen. So now God is changing, now Adam, he did the sin, he was rebellious, so God brought Christ Jesus and he wants to shed the blood, so that blood has made us to rebellious to righteousness. And today God says, hey righteous people, hello righteous people, இருக்கீங்களா? ஒரு ஆமென் கமெண்ட் பண்ணுங்க கீழே. You are righteous, you are righteous in Jesus mighty name. இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் ரத்தம் முழுமையாக விடுதலையை கொண்டு வந்து விட்டது. கொண்டு வர போவதில்லை, கொண்டு வந்து விட்டது. This morning the blood of Jesus has brought the deliverance over your life. This rebellious spirit that is always trying to touch your family, God is breaking it in Jesus mighty name. And the second thing, the blood of Jesus creates a huge wall around your family. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நிறைய டைம் மறந்துட்டோம்ல, பிரச்சனை மேல பிரச்சனை வந்து, கவலை மேல கவலை வந்து, ஐயோ ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரா அப்படின்ற ஒரு யோசனைக்குள்ள வந்துடுறோம். நான் நிறைய சூழ்நிலையில கலந்து போயிருக்கிறேன். நிறைய பிரச்சனைகள், உபத்திரவங்கள், lot of problems. Whenever it comes in my life, seriously I'm telling you, I will say just one prayer. God, I know your blood has covered my family. Your blood has covered my personal life. So I'm not going to fear. Allah Amen. The second point I want to tell you, the blood of Jesus has raised the great wall of a protection around you, around your family, around everything. Allah Amen. Why the devil comes inside? பிசாசு ஏங்க உள்ள வரான்? பிசாசு ஏங்க கரெக்டா கேப்ல ஓட்டையில பூந்து எதையாவது ஒரு வீக்னஸ் உள்ள பூந்து நம்ம லைஃப் ப்ரோக்ரஸ் பண்ணாம பண்ணுகிற தடைக்கு காரணம் ஒன்னு நம்மளா இருப்போம். either we might be the reason, or the second reason is still we don't know the word, still we don't know the value of the blood covenant. That's why the enemy is entering. When a believer is able to confess and remind the enemy that he is covered by the blood of Jesus, that means that the enemy will know very superbly that this family, this believer has been protected by the great wall of the blood of Jesus. என்றைக்கு ஒரு விசுவாசி இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி ஒரு மதுளாய், ஒரு பாதுகாப்பாய் நிற்கிறது, என்றைக்கு இந்த விசுவாசியை அறிக்கையிடுகிறானோ அன்றைக்கு பிசாசு நல்லாவே தெரியும் இந்த குடும்பத்துக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், காரியங்கள், மனுஷ விரோதமா பேசுறாங்க. ஏன்? வீட்டுல இருக்கிறவனே பிசாசா இருக்கிறாங்க. Hallelujah. When people talk wrong about us, sometimes even the devil is not outside, he's inside of our house. Sometimes people who are behind us is being an evil people for us. பிசாசு எங்கடான்னு தெரியல, கூடயே தான் இருக்குது பாருங்க. அப்ப என்றைக்கு இந்த பிசாசின் வல்லமைகள் நம்மை தொட முடியாது என்று சொன்னால், நான் கன்ஃபஸ் பண்ணோம், எனக்கு என் ஆவிக்குரிய மூளைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தெரியணும், என்னை சுற்றி கர்த்தர் அவருடைய ரத்தத்தினாலே ஒரு மதிலை எழுப்பி இருக்கிறார். ஆமென். This morning God reminds you, I have raised a wall of my blood around your life that enemy should not enter. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, ரத்தத்துக்கு என்ன மாதிரி வேலை இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வேலையை தெரியாமலே இருக்கும். ஒரு சாதா ஹியூமனோட ரத்தம் எடுத்து நம்ம பாடியில இருக்க ரத்தத்துக்கு என்னென்ன வேலை இருக்கு பாருங்க. The blood can give the nourishment, electrolytes, hormones, vitamins, antibodies, heat, oxygen, immune cells. பாருங்க, ரத்தம், the body செயல்படுறது ரத்தத்தினால தான் பாருங்க. ஒரு சாதா மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவை ரத்தம். ஆமென். இந்த ரத்தம் இல்லனா இந்த மனுஷனே கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா. Hallelujah. The immune cells that works in our body, the vitamins, everything, it all operates by the blood. இதுக்கே இவ்வளவு பவர் இருக்குன்னு சொன்னா
அவருடைய ரத்தம் என் மேல இருக்குன்னு சொன்னா அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்குது. இன்றைக்கு கொரோனா வைரஸுக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். எஸ், நிறைய பேர் சில பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. சில பேர் எனக்கு தெரிந்த சில பேருக்கு அந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, ஏன் பிரதர் இது எனக்கு வந்தது, ஏன் இப்படி நாங்க அஃபெக்ட் ஆயிருக்கிறோம், ஏன் இதை கர்த்தர் அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன், சில நேரங்கள்ல காட் ஓபன்ஸ் த டோர். போன வாரம் சொன்னேன், காட் டேக்ஸ் அஸ் டு தி டெசர்ட் அப்படின்னு சொன்னேன். கடவுள் இப்ப நம்ம தலையில இருக்கிற எல்லா முடியும் கவுண்ட் எடுப்பாரு. அது கீழே விழுந்தா கூட அவர் கவுண்ட் பண்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியம் சில நேரம் தேவன் சில கதவை திறந்து விடுறாருன்னா அதுக்கு பின்னால ஒரு பெரிய மகிமை இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம கொரோனான்றோம், எவ்வளோ வியாதி இருக்குது பாருங்க, எல்லாத்திலும் தேவன் நம்மளை பாதுகாப்பு. இந்த சிஸ்டர் கேட்டாங்க, எனக்கு ஏன் இது வந்தது? நான் சொன்னேன், தேவன் சில நேரங்களில் கதவை திறக்கிறார். உலகத்துக்கு கொரோனா வந்தா செத்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இப்ப நீங்க விசுவாசத்துல ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஜீவனை பேசுவோம், கர்த்தர் கண்டிப்பா சில காரியங்களை மாற்றுவார். So if God has opened, that means it behind that there is a testimony அப்படின்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போனாங்க. 15 நாள் தொடர்ந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம் பாருங்க. 16வது 17வது நாள்ல அவங்களுக்கு சுத்தமா அந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லை. திருப்பியும் டெஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கு நெகட்டிவ்னு வந்தது. ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அப்ப சொல்லிட்ட பிறகு சொன்னாங்க, பிரதர் நீங்க எனக்கு சொன்ன சில தைரியத்தை என் கூட இன்னொரு பேஷண்ட் இருக்கு, நான் அவங்க கிட்ட பேசினேன். சோ அவங்களுக்கு தைரியம் சொன்ன உடனே பாருங்க, அவங்க ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு அவங்களும் கர்த்தருடைய சுகத்தை பார்த்தாங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். That's why I say whenever God opens a door, whether it is good or bad, when God opens it, behind it there is a great glory that is waiting in our life. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். So today I want to remind you, the blood of Jesus has been raised up like a wall around you, so that not even virus, not even anything can touch you, because you're washed and you're covered by the blood of Jesus. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுவின் ரத்தம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாய் உங்கள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்களுடைய பிள்ளைகள் மீதும், உங்க எல்லாத்தின் மீதும், உங்க வாகனத்தின் மீது, உங்க வீட்டு மேல, எல்லாத்து மேல ஒரு ரத்தம் இருக்குது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. How many of you believe that? Amen. Just speak amen. Hallelujah. The Lord says, second point, I have raised the wall of blood around you. உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்யணும்னு சொல்லிட்டு எவனாவது மந்திரவாதி கிட்ட போனா அவனுக்கு தான் மிகப்பெரிய பரிதாபமான நிலைமை பார்த்து. If anyone is planning to do witchcraft against you, and if they are meeting some people, the people who do witchcraft, I'm telling you, they will face the big consequences from God, because you are not an ordinary people. You are covered by the blood of Jesus. Amen. மந்திரவாதி உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செஞ்சா அது கிரியை செய்வாது. ஏன் என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தின் மதிலுக்குள்ளே நீ இருக்கிறாய். நல்ல ஆமென் சொல்லுங்க. Hallelujah. So the second point, God says, I have raised the wall of blood around you and around your family, so you need not fear about the tomorrow. நீ நாளைய தினத்தை குறித்து கவலை வேண்டாம், உன்னை இரத்தத்தினாலே அவர் மூடி இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென். And third point, blood gives me the access to move to the God's destination. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவருடைய ரத்தம் என்ன முன்னால போகும்படிக்கு access பண்ணுது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. When you believe the blood of Jesus that is around your life, the blood gives you the access to move forward. Amen. This access is not for everyone. Only the people who believe that I'm washed by the blood of Jesus, I'm under the blood covenant அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபை என்னன்னா, he give you the access to move forward. Amen. உங்க வாழ்க்கையில் நீங்க இருக்கிற தடைகளை எது உடைக்கும்னா அவருடைய ரத்தம் உடைக்கும். தடைகளை உடைக்கிறவர் நம் நடுவில் செல்லுகிறார். நீ கன்ஃபஸ் பண்ணுங்க. நான் சொல்ற பாயிண்ட்ல கன்ஃபஸ் பண்ணி ப்ரே பண்ணுங்க. நீங்க அந்த சிச்சுவேஷன் இருப்பீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எனக்கு வழிகளை உண்டாக்கட்டும். உம்முடைய ரத்தம் சகல பிசாசின் வல்லமைகளை முறியடிக்கும். Come on, just confess. I see a prophetic word for someone. God is giving you the access to move forward. His blood is giving the access to move forward. I see the word forward in your life in Jesus' mighty name. The blood of Jesus
இயேசுவின் ரத்தம். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே நான் இப்படியே சிறைப்பட்டு போயிருக்கிறேன். Lord, so many years I feel like I'm in a prison. My life, no, I have not seen the deliverance. அப்படின்ற ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னா, இப்பொழுது இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தாலே நீங்கள் கழுவப்படுகிறீர்கள். You shall move. All the, the shackles are breaking in the mighty name of Jesus. All the chains are breaking in the mighty name of Jesus. You are accessed. You are moving forward. The blood of Jesus gives the access and it pushes us forward to the destination what God has kept for us. இயேசுவின் ரத்தம் கர்த்தர் வைத்திருக்க நோக்கத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. அதான் பிசாசு பாருங்க, ரத்தத்தினால் நீ கழுவப்படல, ரத்தம் உன்னை மீட்காது, ரத்தம் வாழ்க்கையை மாத்தல, இப்படிப்பட்ட மென்டாலிட்டியை கொடுத்து எங்கேயோ இருக்கிற பாருங்க. இந்த உலகத்துல நான் பிறந்தது ஆசீர்வாதமா இருக்க, இந்த உலகத்துல நான் பிறந்தது அற்புதத்தை பார்க்க. I have born in this world to see the miracle. I have born in this world to see the mighty works of God. So whatever the situation, circumstance that you are facing this morning, I'm telling you, God is bringing a great deliverance and you have been access to move forward. Hallelujah. Oh la brasheke leta la broko lo roma sheke letu. Hallelujah. Those who have your Bibles, turn your Bibles to Hebrews chapter 10 and verse 19. எபிரேயர் 10:19 சொல்லுகிறது, having therefore brother in boldness to enter into the holiness by the blood of Jesus. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்தத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசு தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமாய் இருக்கிற அவருடைய உடன்படிக்கை, ரத்தத்தின் உடன்படிக்கை மூலமாய், நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் சொன்னேன், the blood of Jesus gives the access to goes to the God's destination. இயேசுவின் ரத்தம் எங்களை நம்ம கொண்டு போதா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். இன்னைக்கு நீங்க பாவத்துல விழுந்துட்டீங்க. சோ அந்த பாவம் கண்டினியூஸா உங்க லைஃப்ல இருக்கு. சோ அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. ஏதோ ஒரு அடிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சில பேர் நல்லா ட்ரிங்கிங்ல இருப்பாங்க, சில பேர் ட்ரக்ஸ்ல இருப்பாங்க, சில பேர் அன்வான்டட் ரிலேஷன்ஷிப், அன்வான்டட் திங்ஸ், பான் சைட்ஸ், இந்த மாதிரி நிறைய பாவங்களுக்கு அடிமையாய் ஸோ இனிமேல் நம்மளால வெளியே வர முடியாது, இது இப்படியே தூரம் டிராவல் பண்ணலான்னு பிசாசு உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துருப்பானா, இல்ல நம்ம செய்யறது பாவம் இல்ல, மத்தவங்க அவ்வளவு தப்பு செய்யறாங்க, நம்ம சின்ன தப்பு தானே செய்யறோம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம சின்ன தப்பு பெரிய தப்புன்னு அப்படி ஒரு மென்டாலிட்டி கொடுத்துருப்பானா, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் அதை உடைக்கிறது. Amen. You're coming out from that zone, the sinful zone, and you have given the blood of Jesus is giving the access to come out and to progress forward in Jesus mighty name. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவருடைய ரத்தமே நம்மளை கொண்டு போக முடியும். So இன்னைக்கு உங்க மைண்ட பார்த்து பேசுங்க, ஸ்பிரிட்டை பார்த்து பேசுங்க. நான் அவர் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், அவர் ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். So I'm accessing forward in Jesus mighty name. And fourth point, the blood of Jesus gives us the fresh new beginning. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்களேன், நம்ம blood donation கொடுத்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த blood donation கொடுத்த பிறகு நியூ bloodலாம் செல்ஸ்லாம் நமக்கு அப்படியே புது ரத்தம், ஃப்ரெஷ் ரத்தம் வந்து பாடியே ஃப்ரெஷ் ஆயிடும். அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. பாருங்க, சாதா உடம்புல ஒரு ரத்தத்தை டிரான்ஸ்பிளான்ட் நீங்க பண்ணாலே, யாருன்னா கொடுத்தாலே, டொனேட் பண்ணாலே இந்த உடம்புக்கு ஃப்ரெஷ்னஸ் வரும், இந்த உடம்பு புத்துணர்ச்சி ஆயிடும், இந்த உடம்பு நல்லா ஆயிடும். அப்படின்னா when you believe the blood of Jesus has washed your life and the blood of Jesus has redeemed you, when you believe that, I'm telling you, there's a fresh new beginning is coming in Jesus mighty name. இந்த காலை வேளையில அவருடைய ரத்தம் என்னை மறுரூபமாக்கிறது, அவருடைய ரத்தம் எனக்கு புதிய துவக்கத்தை கொடுக்கிறது என்ற அறிக்கை பண்ணு பாருங்க. From this morning there's a fresh new beginning is starting in Jesus mighty name. Maybe the devil would have called you as a failure, that the world would have told you that you are staying in the same place, நீ இங்கே தான் இருக்கிற, உன் வாழ்க்கை உருப்படாத, நீ உன்னால போக மாட்ட, நீ நாசமா தான் போவ, 100 பேர் சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகிற இன்றைக்கு அறிக்கை பண்ணுங்க, இல்ல நான் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கு அவர் புதிய துவக்கத்தை கொடுப்பார். When you realize that you are covered by his
blood and you're washed by his blood. Yes, his blood is giving a new beginning in Jesus' mighty name. Allah Amen. Amen. So I see a new beginning over your life. I see a new fresh air that is coming upon you. All the old sins, all the old things are going away from your life. உங்க வாழ்க்கையில் இருக்க பழையவைகளை கர்த்தர் நீக்கி போட்டு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தில். Amen. And the final thing, the blood of Jesus gives the victory and makes me to speak life. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறது. உலகத்துல பிறந்ததே ஜெயமுள்ள வாழ்க்கையை பார்ப்பதுக்கு தான். ஆனா அதுக்கு மேல நிறைய ப்ராக்ரஸ், கீழே விழுந்து எழுந்து அடிபட்டு திருப்பியும் மருந்து போட்டு அப்படியே போய் நிறைய பாடங்களை கற்பித்து ஃபைனலா என்ன பண்றது, அந்த ரத்தம் வந்து பாருங்க உடனே அப்படியே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க. அந்த ரத்தம் நிறைய ப்ராசஸ்க்கு நம்ம கொண்டு போகுது, உடைக்குது, உருவாக்குகிறது, காயங்களை கட்டுகிறது, மனிதர்கள் யார் என்று சொல்லி கொடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் கொண்டு போய் கடைசியில ஜெயத்தை கொடுக்கிறது. இப்ப நீ எந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க எனக்கு தெரியாது, but you are under the process, so finally you shall see the blood of Jesus gives the victory. Amen. Hallelujah. The blood of Jesus gives you the victorious life. When you are victorious மாதிரி மூஞ்ச வச்சுக்கோங்க. மூஞ்ச ஜெயிச்ச மாதிரி ஒரு நல்ல பிரகாசமான ஒரு மூஞ்ச வச்சுக்கோங்க. இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கோங்க. அதான் விசுவாசம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இனி ஜெயமுள்ள வாழ்க்கையா மாறும். உங்க மேரேஜ் சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃபா மாறட்டும். யாரெல்லாம் மேரேஜ் குறித்து கவலையா இருக்கிறீங்களோ, இல்ல பிரதர் மேரேஜ் லைஃபே கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்குது, பரவாயில்ல, ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்க கல்வியில ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். உங்க ஃபியூச்சர்ல ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுப்பார். In your future there will be victorious life. In your marriage life there will be a victorious life. In your personal life there will be victorious life. In your house shall be a victorious house. The process what you do shall be victorious. The work what you do shall be victorious. So now you need to pray and confess and say, God, I am washed by your blood, so I am victorious. எத்தனை நம்புறீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ரத்தத்துக்கு இவ்வளவு ஆக்சஸ் நான் கம்மியா தான் பேசியிருக்கிறேன் பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். முதல் சொன்னேன், the blood of Jesus breaks the rebellious spirit from rebellious to righteousness. இயேசுவின் ரத்தம் rebellious நம்ம ரைச்சியஸா மாத்து. என்ன rebellious? தேவனுடைய சட்ட திட்டங்களை உடைக்கிற, அவருக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் உங்க வாழ்க்கையில் நிர்மூலமாக்கி உன்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். So the first thing, the blood of Jesus makes us, from rebellious to righteous. And second thing I said, the blood of Jesus has raised up like a wall of protection and it is protecting our family and everything. அவருடைய ரத்தம் ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்திருக்குது. மூன்றாவது காரியம், blood of Jesus gives the access to the God's destination. And fourth point, blood of Jesus gives the fresh new beginning. And the fifth point, blood of Jesus gives the victory and makes me to speak life. Amen. அவருடைய ரத்தம் நமக்கு இவ்வளவு காரியங்களும் நிறைய இருக்கு பாருங்க. நேரம் இல்லாதனால டக்குன்னு கொஞ்சம் முடிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இனிமே கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், உங்க ரத்தம் என் மீது இருக்கிறது. I am covered by your blood, I am washed by your blood. God, I know I will access. God, I know I will move forward. Come on, speak life. As you're listening to this sermon this morning, your life is changing. Your life is changing. I speak the prophetic word into your life. If you pray for your children, சொல்லுங்க, பிள்ளைகள் மேல் கை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறாங்க. I'm challenging you. If someone is doing witchcraft to you, I'm telling you, it cannot touch you. I challenge you in Jesus' mighty name this morning. More than that witchcraft, the blood of Jesus has such values. So I don't want to fear about the witchcrafts or the viruses. Come on, just speak life. Just speak life. Speak it in the mighty name of Jesus. This is our season. This 2020, okay, the world is facing very dark season, but for the children of God, we are covered by the blood of Jesus so that we will end up as a victorious life in Jesus' mighty name. Amen. Maybe your friends, maybe the people you may know that who are affected by corona, just give them the hope and say, no, the blood of Jesus has washed every virus. The blood of Jesus gives back life to you. So just believe it. இயேசுவின் ரத்தம் எல்லாத்தையும் கழுவிடுச்சு, உங்களுக்கு திருப்பி நம்பிக்கை கொடுக்கணும். போய் பேசுங்க, இல்ல மெசேஜாத அனுப்புங்க. பேச வேணாம், மெசேஜாத அனுப்புங்க. Give them the hope. And I believe
Because the blood of Jesus raises a wall for my family and for my personal life and for my ministry and for everything. I'm telling you, வாத வராது, தரித்திரம் வராது, சண்டை வராது. வந்தாலும் அந்த ரத்தம் எல்லாத்தையும் மாத்திரும். எனக்கு என்ன அழிக்கணும், என்ன போட்டு தள்ளணும் நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் மிக பரதாபமான நிலைமையில போயிடுவான். ஏன்னா அவர் ரத்தம் என்ன போடணும்னு நினைக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் வச்சு செஞ்சிருவார் பாருங்க. Hallelujah. If people thinks to destroy your life into pieces, I'm telling you, I feel very sorry for them, for whoever thinks to close your life. Remind them that you're covered, you're washed by the blood of Jesus. The blood of Jesus, if the blood takes the revenge, I'm telling you, சொல்லவே வேணாம். நல்ல ராமன் சொல்லுங்க, ஆமென். அவருடைய ரத்தம் அவருடைய பிள்ளைகள் மீது இருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேல்ல பார்க்கிறோம், எங்கெல்லாம் ரத்தம் இருந்ததோ அங்கெல்லாம் யாரும் சாவல, ரத்தம் இல்லாத செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி உங்க லைஃபுக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. No one can touch you because you're covered by the blood of Jesus. So this morning, just speak life. As I said, there's 5 points. The blood of Jesus breaks the rebellious spirit and makes us to righteous. The blood of Jesus, creates a great wall of protection in our family. The blood of Jesus makes me to give the access to God's destination. The blood of Jesus gives the fresh beginning. The blood of Jesus gives the victory. அவருடைய ரத்தம் இந்த 5 காரியங்களை நமக்கு செய்து முடிக்க போகிறது. தொடர்ந்து டெய்லி கன்ஃபஸ் பண்ணி பிரேயர் பண்ணுங்க, நீங்க மிராக்கிளை பாப்பீங்க. Father God, we praise you, we thank you this morning. Thank you for this wonderful word, and I pray that the blood of Jesus will bring the miracle, the blood of Jesus will bring the redemption, the blood of Jesus will give the access and the victorious life. The blood of Jesus will break every rebellious spirit. இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் இரத்தத்தாலே நாங்கள் முறியடிக்கிறோம், ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். இந்த காலை வேளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதாக வல்லமை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you and God be with you. உங்களுடைய காணிக்கைகளை தசமபாகங்களை கூகுள் பே மூலமா செலுத்துங்க. God bless. Amen, amen. See you on the next live. Amen. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரகாசம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரகாசம், பாசத்தாலும் பாதம்